ஆசைக்கு முடிவே இருப்பதில்லை அப்பா. இது கிடைத்து விட்டால் அது வேண்டுமென்ற ஆசை, அதை பெற்றால் இன்னொன்று வேண்டுமென்ற ஆசை, இன்னொன்றும் வந்தால் மற்றொன்று வேண்டுமென்ற ஆசை. அதனால்தான் துறவிகள் ஆசை துக்கத்தின் விளைநிலம் என்றார்கள். வருந்த வேண்டாம் தாயே. ஒவ்வொரு வருஷம் மகா சங்கராந்தி நாளில் பரஞ்சோதி ரூபனாக நான் எல்லோருக்கும் காட்சி கொடுப்பேன். தந்தையே, உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். என்னோடு வாருங்கள். தந்தையே, இப்போது இங்கே நான் விடுகிற பானம் எங்கே போய் விழுகிறதோ அந்த இடத்திலே எனக்கு ஒரு பீடத்தை கட்டுங்கள். அங்கே பரசுராமர் வருவார். அவரால் எனது விக்கிரகம் ஒன்றை அமைத்து வையுங்கள். என் கோவில் முன்னால் 18 சித்திகளின் சின்னமாக 18 படிகளையும் கட்டுங்கள். ஒவ்வொரு வருஷமும் இருமுடிகளை சுமந்து வரும் பக்தர்கள் அதிலே ஏறி சகல சித்திகளையும் பெறுவார்கள். இனிமேல் என்னை தரிசிக்க வரும் பக்தரெல்லாம் என்னை ஐயப்பன் என்றே அழைப்பார்கள். மணிகண்டா, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அது என் கண்குளிர காண வேண்டும் என்ற ஆசை என் மனதிலிருந்து விலகவில்லையே கண்ணே. உங்கள் ஆசை நிறைவேறவும் ஒரு வழியை கூறுகிறேன். வருஷந்தோறும் மகா சங்கராந்தி நாளில் உங்கள் அரசு ஆபரணங்களால் என் விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணுங்கள். அதையே என்